சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர். அல்பா ஒமேகா ஆனவர். அல்பா ஒமேகா ஆனவர். ஆதி அந்தமான இயேசு. ஆதி அந்தமான இயேசு. சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. இதோ நான் ஒரு உடன்படிக்கை என் ஜனமுன் செய்கிறேன். அதிசயங்களையும் செய்வேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை என் ஜனமுன் செய்கிறேன். அதிசயங்களையும் செய்வேன். ஆராய்ந்து முடியா காரியங்களையும் அற்புதங்களையும். ஆராய்ந்து முடியா காரியங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவரே அதை செய்கிறார். ஆண்டவரே அதை செய்கிறார். காரியம் பயங்கரமாயிருக்கும். காரியம் பயங்கரமாயிருக்கும். சிறந்து விளங்கும் சீயோன் சபையை சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. ஆனந்த களிப்புடன் பாடிடுவார்கள் மீட்கப்பட்டவர்கள். சீயோனுக்கு வருவார்கள். ஆனந்த களிப்புடன் பாடிடுவார்கள் மீட்கப்பட்டவர்கள். சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்க சந்தோஷம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்க சந்தோஷம் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போ. சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போ. தஞ்சம் கிறிஸ்துவில் புகுவோம். தஞ்சம் கிறிஸ்துவில் புகுவோம். சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. சிலுவையின் பரதலை பெருங்காற்றில்
அலசடிப்பட்டவளே தேறுதலற்றவளே சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அலசடிப்பட்டவளே தேறுதலற்றவளே நீலரத்தின கல்லுகளை தான் அஸ்திபாரமாக்கி நீலரத்தின கல்லுகளை தான் அஸ்திபாரமாக்கி மேச்சும்படியாய் மதில்களை மேச்சும்படியாய் மதில்களை உச்சித கற்களுமாக்குவே உச்சித கற்களுமாக்குவே சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி திருசேசுவின் மணவாட்டி சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி திருசேசுவின் மணவாட்டி சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் துயரத்திற்கானந்தம் தைலமாய் தருவேன் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் துயரத்திற்கானந்தம் தைலமாய் தருவேன் ஓடுகிற ஆவிக்கு பதிலாக துதியினுடை கொடுப்பேன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடை கொடுப்பேன் நாடும் தேவ மகிமைக்காய் நாடும் தேவ மகிமைக்காய் நாட்டின விருட்சங்களாவார்கள் நாட்டின விருட்சங்களாவார்கள் சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன் எண்ணினவைகளை செய்வேன் தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன் எண்ணினவைகளை செய்வேன் ஆறுகளை நீ கடக்கும் போது புரளுவதில்லை ஆறுகளை நீ கடக்கும் போது புரளுவதில்லை அக்கினியில் நீ நடக்கும் போது அக்கினியில் நீ நடக்கும் போது வீக்கின உன்னை பற்றாது வீக்கின உன்னை பற்றாது சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி வெண்கல கதவுகளை உடைத்து தாழ்பால்களை முறிப்பேன் கண்ணியமானதை செய்வேன் வெண்கல கதவுகளை உடைத்து தாழ்பால்களை முறிப்பேன் கண்ணியமானதை செய்வேன் அந்த கரத்தில்
பொக்கிஷங்களை சொந்தமாய் கொடுப்பேன். அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை சொந்தமாய் கொடுப்பேன். ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை களிப்பாய் உனக்கு தந்திடுவேன். களிப்பாய் உனக்கு தந்திடுவேன். சிறந்து விளங்கும் சீயோன் சபையில் சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. சிறந்து விளங்கும் சீயோன் சபையில் சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் தாவியேந்தினே. கூவி செவி கொடுங்களே. தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் தாவியேந்தினே. கூவி செவி கொடுங்களே. கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் கருணையாய் தாங்கினேன். கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் கருணையாய் தாங்கினேன். முதிர் வயது வரை சுமப்பேன். முதிர் வயது வரை சுமப்பேன். இனிமேலும் தப்புவிப்பேன். இனிமேலும் தப்புவிப்பேன். சிறந்து விளங்கும் சீயோன் சபையில் சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. சிறந்து விளங்கும் சீயோன் சபையில் சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் தாவியேந்தினே. கூவி செவி கொடுங்களே. தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் தாவியேந்தினே. கூவி செவி கொடுங்களே. கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் கருணையாய் தாங்கினேன். கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் கருணையாய் தாங்கினேன். முதிர் வயது வரை சுமப்பேன். முதிர் வயது வரை சுமப்பேன். இனிமேலும் தப்புவிப்பேன். இனிமேலும் தப்புவிப்பேன். சிறந்து விளங்கும் சீயோன் சபையில் சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. சிறந்து விளங்கும் சீயோன் சபையில் சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. அல்லேலூயா. அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டாலும் வீசு. அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டாலும் வீசு. உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். நம்மை காக்கின்றவர் உருவாக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவின் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் நடந்தார். மோரியாவின்
ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நம்மை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். நம் மீது நோக்கமாயுள்ளார். நம் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நம்மை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னோடு கூட என்னை உணர்த்தி நடத்தினீர். என்னை நோக செய்த போது உம் கிருபையா மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையா மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என் நேசர் நீரே. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், சூத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கென்று செலுத்தின காணிக்கைகளுக்காக துதிக்கிற ஐயா பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, உயர்த்துங்க, நடத்துங்க.
பிள்ளைகளுடைய தேவைகளை சம்பூர்ணமாக சந்திங்க. சம்பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் ஆஸ்வாதமாக இருக்க கர்த்தாவே, தூரம் சமயமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காய், கர்த்தாவே, தூர தேசங்களில் காணப்படுகிற பிள்ளைகளுக்காய், தூர மாநிலங்களில் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. வேலை அடைத்து பிள்ளைகளோடு இருந்து கர்த்தாவே மகிமைப்படுங்க. தேவ கிருபையின் சட்டைக்குள்ள ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து கர்த்தாவே நீர் மகிமைப்படுங்க. உம்முடைய வார்த்தை கொண்டு மூடி மறைத்து மகிமைப்படுங்க. இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. டீச்சர்ஸ் போகலாம், பிள்ளைங்க போகலாம். கண்களை மூடி ஜெபிப்போமா? பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்ம ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கால வேளையில் எங்களை தாழ்த்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எங்களை பிரித்து எங்களை பூமிக்கு உப்பாய் மாற்றி இருக்கிறீர். அதுக்கு அவனுக்கு கொடா கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் நாமத்தின் மேல இன்னும் உறுதியாய் பற்றி பின்தொடர்ந்து கடந்து வர கிருத்தாங்க. காலத்தின் கடைசி நம்முடைய வருகையில காணப்படுகிறோம். எங்களை தாழ்த்தருகிறோம். அடிமை தாழ்த்தருகிற ஐயா, பெரிய காரியங்களை செய்யுங்க. மட்டும் வெளிப்படுங்க. ஏசன் ரத்தம் ஜெய, ஏசன் ரத்தம் ஜெய, ஏசன் ரத்தம் ஜெயசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். வெளியே இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் உள்ள வரலாம். கர்த்தர் நல்லவர். எந்தன் கண்மணி உன்னை தொடுபவனை விடுவதில்லை, உன்னை தொடுபவனை விடுவதில்லை. எந்தன் கண்மணி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது யார் சொன்னாங்க? ஆண்டவரை கேட்கட்டார். உன்னை என்னை பார்த்து சொல்லுங்க. நீ அற்பமா எண்ணப்படலாம், அசட்டை செய்யப்படலாம். ஆனாலும் ஆண்டவரை கேட்கட்டார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை என்னை சரப்படுத்தி பலப்படுத்தி சாட்சியா வைப்பார். ஆண்டவரை உங்களோடு பேசுகிறார். எந்த கண்மணி உன்னை தொடுபவனை விடுவதில்லை, உன்னை தொடுபவனை விடுவதில்லை. கண்ணீர் கப்பதில் தருவே, உன்னை கண்மணி போல் காத்திடுவே. கண்ணீர் கப்பதில் தரு. அதுக்கு தான் சொல்றேன், மைக்க கொஞ்சம் காவலிங்க. எத்தனை தடவை சொல்லியாச்சு. கட்டா நல்லவ. கண்ணீர் கப்பதில் தருவே, உன்னை கண்மணி போல் காத்திடுவே. கலங்காதே நான் உன்னை கைவிடுவேன் என்று கரத்தினால் உன்னை காப்பே. கலங்காதே நான் உன்னை கைவிடுவேன் என்று கரத்தினால் மூடி காப்பே. என் கரத்தினால் மூடி காப்பே. எந்தன் கண்மணி பாதைக்கு தீபமாவே, உன் பாதங்களை ஏந்தி கொள்வேன். ஆமே. பாதைக்கு தீபமாவே, உன் பாதங்களை ஏந்தி கொள்வேன். பறந்து காக்கும் பட்சியாக பாதுகாத்திடுவே. பயப்படாதே நான் உன் தேவன் என்றே. பறந்து காக்கும் பட்சியாக பாதுகாத்திடுவே. பயப்படாதே நான் உன் தேவன் என்றே. நீ பயப்படாதே நான் உன் தேவன் என்றே. நீ எந்தன் கண்மணி உன்னை தொடுபவனை விடுவதில்லை, உன்னை தொடுபவனை விடுவதில்லை. நீ எந்தன் கண்மணி. அலத்தல்களை எண்ணிடுவேன், அதன் பலன் தந்திடுவேன். ஆமே. அலத்தல்களை எண்ணிடுவேன், அதன் பலன்களை தந்திடுவேன். ஆபத்தின் காலத்தில் உன்னோடு இருப்பேன், அதிசயங்கள் காண செய்வேன். ஆபத்தின் காலத்தில் உன்னோடு இருந்து
அதிசயங்கள் செய்திடுவே, அதிசயங்கள் செய்திடுவே. கண்மணி உன்னை தொடுபவனை விடுவதில்லை, உன்னை தொடுபவனை விடுவதில்லை. கண்மணி. யார் சொன்னாங்க நீ என் கண்மணின்னு? என்ன அரசியல் வேதா? நம்ம ஆண்டவரை கத்த சொல்ல, நீ என் கண்மணி, உன்னை தொடுபவனை நான் விடுவதில்லை. நம்ம மேல வைராக்கியம் உள்ள தேவன். தம் பிள்ளைகள் மீது, நம்முடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து இவர்களை ஜெயித்தீர்களே. உலகத்தில் உள்ளவர்களிலும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நாட்களே ஆண்டவரை கத்த நமக்கு தருகிற வாக்கு தத்தத்தின்படி தேவனாக கத்த தானியேல் 3 அதிகாரம் 26 இருந்து ஆண்டவரை கத்த அடிமை வாசிக்கிறேன். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளைன். எல்லாரும் ஓபன் யுவர் பைபிள். அவங்க இவங்க மூஞ்ச பார்க்காதீங்க. சோதனை உண்டு, வேதனை உண்டு, பாடுகள் உண்டு, துக்கம் உண்டு, அழுகை உண்டு, அவமானம் உண்டு, நிந்தை உண்டு, நிசைச்சல் உண்டு. உண்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தடுக்க தேவனை கத்தா நம்மோடு பேசுகிறா. என்ன சொல்லுகிறா பாருங்க, கத்திற்க மகிமை. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையில் வாசல் அண்டையில் வந்து, உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமை கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். 29. அப்பொழுது கர்த்தருக்கு 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனத்தை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தம் தூதனை அனுப்பி அவருடைய தாசரை விடுவித்தார். அடுத்தது, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமான தூசணம் அர்த்த வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனா துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. சோதனை வேதனை உங்களுக்கு வரும்போது உங்களை விட்டு ஓடி போகிற கூட்டம் சொந்த பந்தம் இல்லை அன்றைக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், யார் கைவிட்டாலும் யாருங்கும் போதே அங்க மகிமை மறைந்து இருக்கிறது. நான் உன்னை கைவிடை. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அப்படின்னா அவர் நம்ம நினைத்திருக்கிறார். எப்படி நான் உன்னை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவர் நம்மை மறப்பதில்லை. நம்ம தான் சொல்லிடுவாங்க, ஆண்டவரை நீரே நம்ம காட் இஸ் நெவர் ஃபெயில். மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, நாம் தேடும் அவரை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. எவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த மூவர் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள், எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை ஆண்டவரை கேட்கத்தான் அந்த தானியேல் 3 அதிகாரத்துல முதல்ல வாசிக்கலாம். நம்ம எல்லாம் விக்கிரகத்தின் கிரியைக்குள்ள விழுந்து கிடந்தவர்கள் தான். நான்லாம் எங்க வீட்டுக்கு முன்னால எங்க தாத்தா கட்டி வச்ச அம்மன் கோயில் உண்டு. ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக சொல்றேன்னா, தேவனை கத்தா நம்மை உப்பாய் மாற்றி இருக்கிறான். நீ பூமிக்கு நான் பூமிக்கு உப்பு அல்லவா? உப்பானது சாரமற்று போனால் கீழே தான் கொட்டுவாங்க. சாரமுள்ள உப்பா இருக்கணும். ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு உணர்த்துகிற காரியத்தை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து காட்டு பாருங்க. கடைசி காலம், கொடிய காலம், பொல்லாத காலம், வஞ்சிக்கிற காலம், எவனை எப்படி வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றிக்கிற காலத்துக்குள்ளே காணப்படுகிறோம். நெருக்கமான காலங்கள் அதிகமாய் ஆண்டவரை கத்தருடைய நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், முதலாவது அவர் கைவிடாத தேவன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலவேறலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை
நிலை பெயராமலும் இருக்கும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்திலே துக்கமா, பாரமா, பயமா, சந்தேகமா, உன்மேல் 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 மனதுருகிற கர்த்தர் சொல்கிற கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மறக்கவே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். வேதம் சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்தல் இல்லைன்னா இல்லதான். நல்ல வேதத்தை வாசிங்க. வேதம் என் மன மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாருக்கும் தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை கவனிக்கணும். தானியேலுடைய காரியத்தை பார்க்கும்போது பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், இவ்வளவு அதாவது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. எவ்விதமாய் அதைத்தான் ஜெபிக்கிறோம், அதுக்குத்தான் தேவனை பார்க்கிறோம், அதுக்குத்தான் தேவனோடு இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இவ்விதமாய் எவ்விதமாய் அவர் கைவிடாதவரா இருக்கிறா, அவர் நம்மை விட்டு விலகாதவரா இருக்கிறா. மூணாவது அதிசயங்களை காணப்படுகிறவரா இருக்கிறா. அவர் நாமே அதிசயம்தான். அவர் அதிசயமாய் தான் வெளிப்பட்டார். அவர் கிரிகள் அதிசயமானவைகள். அது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? என் ஆத்துமாவுக்கு தெரியும். ஆத்துமா என்று சொல்லும்போது ஜீவன். இந்த ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறது, அவர் உனக்குள்ள இருக்கிறார். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி அனல் முட்டி எழுப்புங்க. ஆவின் அபிஷேகத்துல அனலுக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. அவக்குள்ள நமக்குள்ள இருக்க வியாதி வராம இருக்காது. நம் பழம் பாருங்க, ஆண்டவருக்கு தான் தெரியும். ராத்திரி தூக்கம்லாம் கிடையாது. ஆனா ஜெபிப்பேன், நல்ல ஜெபிப்பேன், நல்ல ஆவிக்குள்ளே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அதுக்குத்தான் தேவன் அழைத்திருக்கானாலும் தூக்கலானாலும் அது பலவீனம் தெரிவதில்லை. ஏன் தெரியுமா? ஆவிக்குள்ளே இருக்கிறதுனாலும். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லி அவர் பெரிய கிருபையை கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை மூடி மறக்காதீங்க. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு விலையேற பெற்றது. பணத்தை கொண்டு பாதி உலகம் வாங்கலாம். பணத்தினாலே எங்க போவ? பரலோகம் போவியா? ஊசின் காதிலே ஒட்டகம் நுழையலாம், ஐஸ்வர்யாவான் தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவரை கர்த்தர் சக பாருங்கக்குள்ள. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் அவன் காணு ஆண்டவரை பார்க்க அவர் எப்படிப்பட்டவரோ எல்லாரும் சொல்றாங்க. அவனுக்குள்ள நான் இருந்தபடினால நேர அவர் போறதுக்கு முன்பாக்க காட்டத்தை ஓடி போய் காட்டத்தை மரம் எப்படி இருக்கும் தெரியுமா? இவ்வளவு நீளம் முள்ளு இருக்கும், இத்தனை குத்தி இருக்கும். எத்தனை உண்மையில சொல்லுங்க, நல்லா சிந்திச்சு பாரு. உன் கவலையை சிந்திக்காத. நீ அதை சிந்திச்சானா அவ்வளவுதான் நீ மெண்டல். நீ உண்மையில அவ கிறிஸ்தவளா இருக்க முடியாதுன்னா உங்களுக்கு சொல்லித்தாரு. கிறிஸ்தவளா இருந்தா அவரே தியானி, அவர் கையில ஒப்பு கொடுத்துரு. பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் சொல்வார், செய்வார். செய்யாம இருக்க மாட்டேன். என் பேரெல்லாம் பள்ளிக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது எப்ப பார்த்து போங்க. இது நம்ம சொல்ற காரியம். ஆனாலும் போக்கில் வரத்துல துணை இருக்கிறத யாரு? யாருமா துணை இருக்கிறா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டியில யாரு ஆண்டவர் இருக்கிறா? தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறவரா இருக்கிறா. பாதம் கல்லில் இடராதபடி ஏந்தி கொள்கிறவரா இருக்கிறா. எனக்கு மட்டும் எல்லாருக்குமே ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற காரியம். அப்ப அந்த குள்ளன் சகை எப்படிப்பட்டவரா என்று காண வாஞ்சித்து ஓடுகிறான். ஓடி காட்டத்தை மரத்தின் மேலே இருந்து பார்க்கிறவனா இருக்கிறான். ஆண்டவர் வருகிறான். ஆனா அதே வேளையில ஆண்டவரை கர்த்தர் அந்த இடத்துல வந்த போது நின்று அண்ணாந்து பார்க்கிறா. அல்லேலூயா. உன்னை என்னை காண்கிறவ கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்துல பாரத்தையும் பயத்தையும் வைப்பாயானா நீ பயப்படாது, நீ பயப்படாதே. ஏன் சொல்றான்? நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். சும்மா இல்லங்க, நான் உன்னை கைவிட மாட்டேன். யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன், யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எனக்கு என்ன சமையல் பண்ணிட்டு வந்தீங்களா? இனிமே தான் போய் சமையல் பண்ணணுமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். பெரிய காரியங்களை தேவனை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்கிறவரா இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. பெரிய காரியங்களை செய்கிறதே உன்னுடைய இறக்கம் நம்ம செய்யல வெளிப்பட்டதென்ற எல்லாரும் சாட்சியில உங்களை என்னை சாட்சிய வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. அங்க வரும்போது அண்ணாந்து பார்த்து அவன் பேரை சொல்லி கூப்பிடுகிறான். கூட வந்தவன், சகவே நீ வாழுக்கு சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில தங்க வேண்டும். பாவியான மனுஷன் இடத்துல தங்கும்படியா போனார். பாவியான மனுஷன் இல்லை, அவன் பாவியா இருந்தால் தேவனாகிய கர்த்தரை தேட அவன் இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டான். இயேசு எப்படி பெற்றவரோ இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன். உன் இருதயத்தை கலக்கத்துக்கு, உன் இருதயத்தை பயத்துக்கு ஒப்பு கூடாது. உன் ஆண்டவரை மட்டும் பார். கேட்டதையும் தருவார், கேட்க மருந்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறோம். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறான். அந்த நாள்ல பார்க்கிற எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அவன் பின்னாக்களே சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. வேதத்தை வாசிங்க. டிவியில உட்காந்து டிவியை பார்க்காதீங்க அதிகமா. அதில் என்ன தெரியுதோ தெரியாது. எங்க வீட்டுல ஒரு மேல இருக்கு, ஹென்ரியே அவங்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் தம்பி. அவர் பார்த்தாரோ பார்க்கலையோ தெரியல. சொன்னாங்க அம்மா ரூம்ல டிவி இருக்குங்க. நான் எங்க போனாலும் டிவி பார்க்க மாட்டேன். ஏன்னா பார்த்தா கிறிஸ்டியன் சேனல் ஏதாவது இருந்தால் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். நமக்கு தேவையில்லை. ஆண்டவரை கர்த்தர் உங்களை என்னை வேறு பிரித்திருக்கிறார். எனக்கு அநேக காரியத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு மொக்கமாட்டாகட்டும் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்ன செய்கிறார்னா, அவன் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார். அதாவது முதலாவது இவ்விதமா ருச்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. பார்ப்பமான ஆள் கத்த நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறா கத்த பேரு. ஏன்னா ஆண்டவர் 27வது வசனத்தை பாருங்க. சேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களில் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். உன்னை காண்பார்கள். நீ அக்கினியில போடப்படலாம், கட்டப்பட்டவனா போடப்படலாம். கத்தர் காமி ஆக்குவியா அல்வி ஆக்கத்தியா பபி ஆக்கபார பலாரமா. ஆண்டவரை கத்தர் உங்கள் மத்தியில பேசுகிறவரா இருக்கிறா. உன் இழைக்கு கீழே காணப்படுகிற வலி இந்த விலையில எடுத்துப்பட்டேன் என்று சொல்கிறா. கமாரியா தீரவா பலத்தால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, கத்தருடைய ஆவியால ஆகும். ஆண்டவரை கத்தர் கைவிடாத தேவனா இருக்கிறதுனாலே தானே அதே அவர் சொல்கிறவரா இருக்கிறா. அதே வேளையில இந்த ஒரு காரியத்தை நான் மறுபடியும் அதே வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். 22வது வசனம் தானியேல்ல 22வது கர்த்தருக்கு மகிமை. 22வது வசனம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினால, ஏன்னா இவங்க சிலை வணக்கம் செய்யல. முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா 3 அதிகாரம் முதல்ல பார்க்கும்போது பொற்சிலை அது எவ்வளவு 60 முழ அகலமா உயரமா 60 முழ 6 முழ அகலமுமானவ ஒரு பொற்சிலை பண்ணி வித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற. ஏன்னா இவங்க தங்களை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டவர்கள். யார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல். ராஜாவின் போஜனத்தினாலும் மற்ற காரியத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தாமல் காத்தவர்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இன்னைக்கு சில கிறிஸ்தவங்களை பார்ப்பீங்கன்னா கோயில்ல நிப்பாங்க. எப்பல எங்க என்ன எங்க நிக்கன்னா, என் மாமியா என்ன கூட்டிட்டு வந்தா. நீ ஜபம் பண்ணல, நீ ஜபம் பண்ண விளக்க வேண்டிய காரியங்களுக்கு விளக்குவ. நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, என் பிள்ளைங்க என் சொல்ல கேட்கலன்னு நினைக்காத. ஜெபி. ஒருவேளை வரும்போது ஒரு பெரிய காரியத்தை உனக்கு எனக்கு அவர் செய்வார். அவர் செய்யாமல் போக மாட்டார். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறா. அங்க பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த நாள்ல சொல்றேன்னா, நீங்க கடந்து வந்த பாதையில இப்ப நாம் நிற்பது நிர்மலமாகாத தேவனுடைய கிருபை. உயிரோடு இருப்பது எப்படின்னா, உங்களை என்ன அப்படித்தான் பாதுகாத்து வந்தார். எத்தனை கட்டுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள். ஆண்டவருக்கு கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். இவங்க செய்யாதனால மற்றவங்க சொல்றது நினைச்சு ராஜா அவங்களை கனப்படுத்தி வைத்திருந்தார். ஆனாலும் இவர்களுடைய வார்த்தை நிமித்தமான காரியத்திலே அவனுக்கு அவமானமா இருந்ததுனால
தன்னை கனப்படுத்தல, என் சொல்ல அவங்க கேட்கல, என் சொல்படி அவங்க நடக்கல என்று சொல்லி கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். அவர்களை இராணுவத்தில் உள்ள பலசாலிகளை கொண்டு வந்து அப்படியே கட்டுனாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அதாவது அந்த கிண்டாரம் வாத்தியங்களெல்லாம் வச்சுக்கிற வேளையில எவனாவது நான் நிறுத்தின சிலையை வணங்காத பட்சத்தில் அம்மியாக்க தீர தீராவா அவாக்க பரவாயில்ல ஷாபாபா அவர் வல்லமை உள்ளவர் என்பதை காண செய்வார். அப்படியே வார்த்தை கீழே விழுவதில்லை. அப்படியே வார்த்தையின் மகிமை வெளிப்படுகிற காலம், கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரம். நெருக்கப்படுகிற காலங்கள் தஞ்சமா இருப்பார், தாமதிக்க மாட்டார். தாமதித்தாலும் காத்திருக்கிறது, தாமதிப்பதில்லை. எதிராளி மத்தியிலே உன்னை சாட்சிய வைப்பேன் என்றுதான் கர்த்தர் சொல்கிறான். சொந்து தளர்ந்து இருக்கிறவனோடு பேசுகிறான் மனே என்று சொல்கிறான். தேவனாக்க கர்த்தர் இந்த நாட்களை நன்றாக கவனிங்க. கர்த்தர் இந்த நாட்களை உங்களுக்கு நமக்கு எனக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அங்கே காண்கிற காரியத்திலே கர்த்தர் நாமத்துக்கு மகிமையான காரியங்கள் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே தானியேல் 3 அதிகாரத்தில் 9வது வசனம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் என்று வாழ்க, எக்காலம் நாதரசனம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித வார்த்தைகள் உங்களின் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் யாரா இருந்தாலும் சரி, அவன் அதிகாரியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, பொற்சிலைய எந்த மனுஷன் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். அதன் சொல்றான் பொற்சிலை. சிலை வணக்கம் கூடாது. இன்னைக்கு மூளைக்கு மூளை சந்துக்கு சந்து சிலை இருக்கு தெரியுமா? இருக்கா இல்லையா? இருக்காப்பா இல்லையா? இருக்கு. அங்கே பார்த்தா அங்க ஒண்ணு, இங்க பார்த்தா இங்க ஒண்ணு. அதுக்கு ஒரு பேரு. பயங்கரமான காலம், கடைசி காலம். கத்த நல்லவர். அது ஒரு பிறந்த நாள் வந்துன்னா அதுக்கு ஒரு மாலை, செத்த நாள் வந்தா அது ஒண்ணு. தேவனை தேடல. இன்றைக்கு ஆண்டவரை கத்தான் நம்மோடு பேசுகிறான். அவர் பேசுகிற வார்த்தையை கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்வு, கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். வா வா வா, நான் பார்த்துக்கிறேன், நான் தாரேன், நான் கொடுக்கிறேன். கடைசியில் உன்னை கைவிட்டுடும். ஆண்டவரை கத்தக்கு மகிமுண்டாகட்டும். 16வது வசனம் தானியேல் 3:11, எவனாகிற தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனான் அவன் எரிகிற அக்னி சுளை நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாக நீர் கட்டளிட்டீரே, நீ சொல்லிட்டீரே. ஆனா அது நடக்கலையே. ஏன் நடக்கல? மத்தவங்க எல்லாம் செஞ்சாங்க, சாதனக்கு மேஷக்கு ஆபேனேத்து செய்யலையே. அவங்க தேவனுக்குள்ள இருக்கிறாங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிஷ்யா இருக்கிறான், பழையவை ஒழிந்து போயின. எல்லாம் என்ன எல்லா ஆவியாத்மா சரீர கிரிகள் அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. எந்த பல்ல சிக்கண்டு போகாதபடி காத்து கொள்ளுங்கப்பான்னு ஒவ்வொன்று ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்க. அந்த ஆலோசனைக்கெல்லாம் இல்லை. அதனால பாபிலோன் மாகாணத்திலே அடுத்தது 12 பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்போது நீ ஏற்படுத்தின சாதரக்கு மேஷக்கு ஆபேத்நேகோ என்பவர். ஏன்னா காரியங்களை விசாரிக்கும்படி உன்னை எப்படி வைத்திருக்காரு? ஒரு ஊழியத்தின் அழைப்போடு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது எல்லாருக்கும் உண்டு. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் ஜெபிக்கணும். தேவனாக்க கத்த நாமத்துக்கும் உண்டாகட்டும். பாருங்க, ஆபேத்நேகோ என்ன யூத மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உண்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாதரக்கு மேஷக்கு ஆபேத்நேகோ உனக்கு அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டா. அவர்கள் அந்த புருஷர்களை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாதரக்கு மேஷக்கு ஆபேத்நேகோ என்பவர்களை, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும். இப்ப பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்களா, அங்க பாத்துக்கீங்களா? ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை. ஒரு காலம் நீ ஆண்டவரை அறியாத இருந்த காலத்துல போயிருக்கலாம். நீ தேவனை அறிந்து கொண்டு கண் திறக்கப்பட்டவர்கள். கண் திறக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பிரகாசமான மனக்கண் உள்ளவர்களா இருப்பார்கள். பரிதமை கூப்பிடுகிற ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன
அவன் கண் திறக்கப்பட்ட பிறகு பெரிய காரியங்கள் கண்டாலாம். கண் திறக்கப்பட்டவர்கள். அது எப்படி அந்த கல்லும் மண்ணும் தெய்வம் இல்லை, மனுஷருடைய கரத்தினால். அதை எங்க பாருங்க, நீங்கள் என் தேவர்களை ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? நான் பார்க்கல, அவங்க பார்த்தவங்க சொல்றாங்க. கடைசி காலம், கொடிய காலம், எவனை எவ்வளவு வந்து காலம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்பொழுது எக்காலம் பாருங்க, வீணை சுரமண்டலம் தம்பு உன்னோடு தேவன் இருக்கிறதை நிச்சயம் வெளிப்படுத்துவார். உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடவில்லை என்று ஒரு சத்திற்கு காண கத்தர் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உருவாக்கட்ட யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவனுக்கு கத்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். காணப்படுகிற காரியங்களை பார்ப்பீர்களானா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்ன சொல்லிட்டான்னா அந்த 15 பாருங்க, அப்போது எக்கால நாதர கிண்டர வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீட வாக்கியல் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் போவீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சுழியில் நடுவில் போடப்படுவீர்கள். அது எப்படி எரிந்து கொண்டு இருக்கிறது சூளை, அதுல தூக்கி போட்டுருவாங்க. அப்ப பாருங்க, உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார்? இன்றைக்கு உனக்கு விரோதமா எழுப்பி பில்லி சூனிய செய்யட்டும், உனக்கு விரோதமா எழுப்பி காரியங்களை செய்யட்டும், பார்க்கவே பார்க்காத. உன் ஆண்டவரை மட்டும் பார். ஆண்டவரை கத்தார் அந்த எரிகிற சூளையின் மத்தியில அக்கனியின் மத்தியில ஆண்டவரை கத்தார். பாருங்க, எப்ப சாதரக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்லை அப்படின்னா ஐ ஆம் ரைட், நான் என் ஆண்டவரை தவிர வேற யாரையும் செவிக்க முடியும். என் ஆண்டவர் ஆட்டை தான் கேட்பேன். என் ஆண்டவருடைய வார்த்தை அல்லாம நான் வேறு எதிலே நான் போக மாட்டேன்னு சொல்லி உத்தர சொல்ல உங்கள் எனக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். நல்லா கவனி, உள்ளத்தின் ஆரத்துல போராட்டம் பில்லிசு நீ கட்டுகளின் மத்தியில நீ கடந்து வந்திருப்பாயானா இந்த கால வேளையில் ஆண்டவரை கத்த சொல்கிறான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். எதற்கு? அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும். அக்கினி சூளையிலிருந்து வெளியே வந்தாலும் ராஜாவாக்கி உங்களுடைய கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் இருக்க மாட்டா. பொல்லாத நீ உன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்ப? நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும். நிறைய காரியம் இந்த உலகத்துல பார்க்கும். நல்ல கவர்மெண்ட்டுக்காக ஜெபிங்க, அரசியல்வாதிகளுக்காக, சினிமாக்காரங்களுக்காக ஜெபிங்க, வஞ்சிக்கிறவர்களா இருக்கிற செல்போன் போன்றவர்களுக்காக ஜெபிங்க. அதனால பயங்கரமான கேடும் அதிகமான பொல்லாப்பம் உருவாகிறதா இருக்கிறது. கட்ட நல்லவர், அதை செய்த காணப்படுகிற தேவன். என்ன சொல்றாங்க? நாங்க ராஜாவாக்கிய உமக்கு தெரிவிக்க வேண்டிய என்கிறது ராஜாவாக்கிய உமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் போட்டு, என்னவா கொஞ்சம் கோபம் இல்லை, ஏன்னா அவன் எரிகிற அக்கறை சூளையில கூட கொஞ்சம் போட்ட நல்லா கொழுந்து விட்டு எரியமோ. ராணுவத்தில் உள்ள பலசாலிகளை கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு பில்லிசூனி கட்டுகள் அந்த கிரிகளை எல்லாம் உருவாக்குறது எப்படி எல்லாம் வரும் தெரியுமா? ஆண்டவரை கத்த பெரிய காரியங்கள் செய்வார். பில்லிசூனி கட்டுகள் இப்படியான தாக்குதல் வரும்போது எங்க போகுதுன்னா ஆண்டவரை கத்தார் ஒன்னே என்னை அதே போல தான் கத்த நல்லவர் கற்க மத்திய மகிமையான காரியங்களை கத்த சொல்கிறார். அநேகர் இருதயத்துல பாரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை கத்த அந்த கால வேளையில பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். உங்கள் இருதயத்தை சப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரை மட்டும் பாருங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பது எரிகிற அக்கினியில் போடுவதற்கு அவர்களை கட்டும்படி ராணுவத்தில் நல்ல பலசாலிகளாகிய புருஷனை கட்டளையிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வையோடும் நிசார்களோடும் பாகுகளோடும் மற்ற வஸ்திரங்களோடு கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்பட்டார்கள். எப்படி இருந்தாங்களோ அப்படியே. ஆண்டவரை கத்த நெக்ஸ்ட்
ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி போட்ட சொல்ல வாசிங்க. உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். தூக்கி போட்ட புருஷரை கொன்று போட்டது ஒன்னும் அல்ல. உனக்கு விரோதமா எழும்புறாரு நிச்சயம் 100க்கு 100க்கு மேல உண்மை. என்ன ஆண்டவர் எழுதுனது யாருக்கும் உனக்கு எனக்கும் திக்கட்ட பிள்ளைகளுக்கு அனாதைக்கும் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் எழுதி கொடுத்து இதுல சிறப்படுங்கள். நீ அழுது கொண்டு இருக்க நான் விரும்பல. நம்ம குயவன் கையில களிமண்ணா இருக்கும். அவர் சித்தத்தின்படி உங்களை என்னை வளைவார். பெரிய காரியங்களை கத்த செய்வார். பாருங்க, யாரை கொண்டு போட்டாதான் ராணுவத்தில் இல்ல பலசாலியான புருஷர்களை கொண்டு போட்டது. அடுத்தது பாருங்க, இதான் ஆண்டவர் முன்னோடு இருக்கிறத அவர்கள் பார்த்தாலும் துட்டு இருந்தா ஆள் இருந்தா சூனியத்துக்கெல்லாம் போவாங்க. ஆள் இருந்தா இப்ப எல்லாருக்கும் போன அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் நிறைய காரியங்கள் தேவனை எனக்கு வெளிப்படுத்துவார். நான் ஆண்டவரை மட்டும் தான் பார்ப்பேன். என்ன என் அழைப்பு அதுதான். வாங்க என்னிடம் வா, ஆண்டவராக கத்த தந்த வேலையை நீ செய்ய என்று சொல்லி தந்ததுனால அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெக்கப்படுத்த நினைப்பார்கள். என் தேன ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெக்கப்பட ஒப்பு கொடாரே, என்னை ஒப்பு வெக்கப்பட. எங்க இருக்கீங்க? உன்னை வெட்கப்பட ஒப்பு கொடாரே, எப்போதுமே என்னாலுமே எப்போதுமே என்னாலுமே வெட்கப்பட ஒப்பு கொடாரே, உன்னை வெட்கப்பட ஒப்பு கொடாரே, உன்னை வெட்கப்பட ஒப்பு கொடாரே. வெட்கப்பட ஒப்பு கொடுத்தாரா? இல்ல, வந்தாங்க ராணுவத்தில் உள்ள பல சொல்லுகள். ஐயோ இப்போ மிலிட்டரிக்காரங்கல்ல, நானும் மிலிட்டரியில வேலை பார்த்தவங்க இன்னும் எனக்கு தெரியும் எப்படி இருக்கணும். அப்படியே கட்டினாங்க. உச்சில இருந்து ஊழாங்கால் வரை எப்படி தூக்கி போட்டிருப்பாங்க? 2 பேரும் சேர்த்து தூக்கி போட்டிருப்பாங்க. எங்க அக்கினியின் நடுவிலே அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவால கட்டருக்கு மகம் உண்டாகட்டும் அதிக சூடேற்றப்பட்டது. சூழனாலே ரொம்ப சூடு. செங்கல் எப்படி சூளையில தான் கொண்டு வராங்க? செங்கல் வெறும் களிமண்ணு தான். சூடப்பட்ட பிறகுதான் அங்க அது இதாகுது. அதே போலதான் 24 பாருங்க. அப்பொழுது ராஜாவை நேபுகாத்நேச்சார் பிரமித்தார். ஏன்னா அக்கினி நடுவிலே விழுந்தார்கள். இப்பதான் ஆண்டவரை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறத அவர் வெளிப்படுகிறார். உன்னை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீர் சொல்லுங்க, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் யார் சொல்றா? சத்துருக்கள் சொல்கிறார்கள், அமலேக்கர் சொல்கிறார்கள். ஆண்டவரை கர்த்தர் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் பிரமித்து என்ன தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவிட்டோம் என்றான். அதற்கு ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். 3 பேரை தானே போட்டோம். இவன் கண்ணுக்கு என்ன தெரியுமா? 4 மனுஷர்கள். அதில் அந்த அக்கினியில போடப்பட்ட பிறகு நீ உபாசித்து ஜெபிக்கிறதுனால, நீ தேவ சமத்தை உறுதியா பட்டுகிறதுனால உன் கட்டுகளிலிருந்து தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் அதற்கு இதோ 4 பேர் விடுதலை ஆகிய அக்கினியின் நடுவிலே அவருடைய காண்கிறேன். அவருடையக்கு ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, அக்கினி நடுவில் வெளிப்படுகிறான். அக்கினி பலவந்தம் செய்யல. ஆண்டவரை கர்த்தர் அப்பொழுது பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்ன சொல்றான்னா, ராஜா தன்னை உணர்கிறான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நீ ஆராதிக்கிற தேவனை விட்டு பின்ன அங்காதே. அங்கவான்னு யார் கூட்டாலும் போகாத உன் ஆண்டவரை விட்டாலே. எனக்கு ஒரு கூட்டம் நிறைய இருக்கு, நான் பார்த்துக்க.
ஒரு அருமையான பிள்ளைய நான் ஒரு நாள் கண்டு எனக்கே துக்கமா இருந்தது. நான் அவளை திரும்ப கேட்டேன், என் மாமியார் கூப்பிட்டாங்க. என்ன சொல்றது, மாமியார் கூப்பிட்டாங்கன்னா ஜெபம் பண்ணிப்பாரு, ஆண்டவரை கத்தாரு என்றைக்கும் கத்தக்கும் உண்டாகட்டும். நம்ம சபையில ஒரு பிள்ளை இருக்கிறான், வருவான், கத்தா நல்லவர். அவன் மாமியார் கூப்பிட்டாலாம், போகல. அதுக்கு முன்னால ஜெபம் பண்ணியிருக்கிறான், ஆனாலும் கத்தா நல்லவர். அந்த நாள்ல அந்த சகோதரனை கூப்பிட்டு நீ வர வேண்டாமா இருப்பட்டு போயிட்டான். அவன் இருதயத்துல தேவன் கிரியை செய்திருக்கிறான். உன்னால் அல்ல, என்னால் அல்ல, நம் ஆண்டவரால் ஆகும், தேவனால் ஆகும். தேவனால் கூடாத காரியம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் ஜபம் கேட்கப்படும். ஏன் ஜபத்தை கேட்க மாட்டான்னு நினைக்காத. சாதரக்கு மேஷ காப்பீச்சு நிற்க ஜெபித்தார்களா இல்லையா சொன்னாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியே நான் செத்தாலும் சரி. நீ நிறுத்தின எவ்வளவு மன உறுதி, எந்த மன உறுதி, எப்படி இருக்கிற, எங்க இருக்கிற? ஆண்டவரை கத்தர் எனக்கு சொல்லுகிறது நல்லா கவனிக்க. பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். கெட்டு போறதுக்கு தானே மன உறுதி. ஒரு பொண்ணு ஒரு பையனும் இல்லை, அப்பனாக்கினா தான் கெட்டவே இல்லை, நான் செத்து போவேன். எனக்கு உலகம் அப்படித்தான் இருக்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆயிடுச்சா நான் கண்டிருக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்கிறான். சபையில போய் என்ன, சபையில போய் சத்தியத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் கத்த செய்வான். கடுகு அளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நீ இந்த மலையை பார்த்து விட விட்டு அப்புறம் போய் என்றால் தானால் போகுமா? அவர் கிரியை செய்வார். நீ விசுவாசிக்கணும். எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவுங்க, எவ்வளவு கடுகு. நீ விசுவாசி. அதே நிமித்தமான காரியத்துல கத்தராக தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். அதுல பாருங்க, பெரிய அப்பா பாருங்க, கத்தர்கா 26. அப்பொழுது நேபுகாத்து நீச்சார் எரிகிற அக்னி சூளை வாசட்டை வந்து உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய சாதரக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாங்க. நான் வந்தானா நான் செத்து போவேன், அதனால நீங்க வெளியே வாங்க என்றான். அப்பொழுது சாதரக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னி சூளையிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆண்டவரை கத்த கதிவிடாதவரா இருக்கிறார். ஏன்னா நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம், இதுக்கு பின்னால உள்ளதெல்லாம் நீங்க நல்லா பார்க்கலாம். என்ன சொல்லுகிறார்னா, நீதிமொழிகள் 24 10வது வசனம். ஆண்டவரை கத்தர் என்ன சொல்லுகிறா, ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு இருந்து, ஆண்டவர் சொல்லுகிற ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாயானால் உன் பலன் என்ன? பலன் உன்னை என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியின் பலன். பரிசுத்த ஆவி உங்களை வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா சமாரியா எங்க சாட்சிகளாக இருக்க பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி. ஆண்டவரை கத்தா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் கத்தருக்கு மகிழ்ந்தாகட்டும். பெரிய காரியங்களை கத்தா நமக்கு மட்டும் மனசு வைங்க. ஆபத்து காலத்துல, பெரிய ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயனால் உன் பலன் சோர்ந்து போக கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எஸ்தருக்கு வாரீங்களா? ஆண்டவரை கத்தார் எஸ்தர் இல்லை, இன்றைக்கு நான் உங்களுக்கு கத்தருக்கு மகிழ்ந்தாகட்டும் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் உங்களோடு பேச ஆண்டவர் அந்த நாட்கள் நான் கடவுள் நாள்ல அதிகமா தேவனுடைய சமூகத்திலே கேட்டபோது தேவன் வெளிப்படுத்தினது. ஏன்னா போராட்டத்தின் மத்தியிலே நீங்க காணப்படலாம், நாம் காணப்படலாம். எல்லாருக்கும் உண்டு, எனக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார். எஸ்தர் புஸ்தகத்திலே கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம், 5:14. அப்பொழுது அவன் மனைவியாக சிரேசு அவனுடைய சிநேகர் எல்லாரும் அவனை பார்த்த 50 முழ உயரமும் ஒரு வளமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமா ராஜாவோடு கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டப்பட்டதுனால தூக்கு மரத்தை செய்தான். யாரு? அவன் வீட்டு பக்கத்துல. உன்னை என்னைய சாவடிக்க, மற்றவங்களுக்கு நீ அற்பம் பண்ணல, அவன் வேலை ஸ்தலத்துல கூட. ஆனா தேவன் உன்னை என்ன அற்பம் பண்ணல.
உன்னை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை தேவனை கேட்கத்தான் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். எங்க தாமான் வருகிற அந்த மொர்தெகாய் காரிய ராஜாவை பாதுகாத்தவனா இருக்கிறான். ராஜாவின் வாசற்படியில் அவனுக்கு கல்யாணம் படி கொடுத்த எஸ்தர் யாருன்னா அது ஒரு சித்தப்பா வேணும் அவனுக்கு. ஆண்டவரை கத்தரி இந்த நாள்ல கூட ஒரு காரியத்தை உங்கள் உள்ளத்தின் ஆழத்துல வைத்து கடந்து வாங்க. வசனத்தை வாசிங்க, அந்நிய காரியத்தை சிந்திக்காதீங்க. ஆண்டவரை கத்த ஏன்னா இந்த உலகத்துல இருக்கின்ற நாளில உங்களுக்கு எனக்கு உபத்திரமும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னான். ஆண்டவரை கத்தருக்கு உண்டாகட்டும். ஏன்னா அதே நாளில நீங்க பாப்பீங்கன்னா இந்த எஸ்தர் எப்படிப்பட்டவன் தான், இந்த ஆமான் எப்படிப்பட்டவனா இருந்தா, இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவனா இருந்தா பார்க்கும்போது ஏன்னா அவனுடைய மனைவியை பார்த்தீங்கன்னா யாரு, இந்த ஆமானுடைய மனைவி சீரேசு. அவளுடைய காரியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா ஒரு 50 முழம். அதான் அவன் வீட்டு பக்கத்துல அவன் துடிச்சு சாவணும், அதை நான் பார்க்கணும். குடும்பங்கள்ல காணப்படுகிற காரியத்தை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரை கண்ணை மூடி தூங்குற தேவனும் இல்லை. கடற்கரையில கடல் காற்று அடிச்சு கடல்ல கொந்தளிப்பு உண்டாக்குற வேளையில அவர் தலைவணி வச்சு படுத்திருந்தாரு. ஆண்டவர் நித்திரையா இருக்காருன்னு ஆண்டவரை கடலின் காற்று அதட்டினார். அதட்டாதான் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். கண்டு அல்ல காணாத விசுவாசித்து செய்வீங்க. பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் செய்கிறவரா இருக்கிறான். அண்ணா கத்த நல்லவர். பெரிய காரியங்களை செய்கிற தேவனை கத்தாரு நன்றியோடு துதிக்கிறோம். ஆனாலும் சீரியஸோடு காரியம் ஏன்னா தாமா இவன் யூத குலத்தான இருக்கிறதுனால தாமானே கணம் பண்ணல. உன்னை கணம் பண்ணலன்னா நீ பயப்படாத. நீ சோத்திரம் சொல்லுவான், மூஞ்ச தூக்கிட்டு போறாங்கன்னா போயிட்டு போறாங்க. சோத்திரம் யாருக்கு? சோத்திரம் யாருக்குங்க? ஆண்டவருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு நம்மை பார்க்கிறவரா இருக்கிறோம். பெரிய காரியங்களை சபைக்குள்ள வந்து நீ என்ன கண்டுகிட்ட? ஆண்டவரை கத்தார் கடைசி காலம், கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்வு, கெஞ்சி உலகம் வஞ்சிக்கும் இந்த உலகம். அதை பார்க்காத. கத்த நல்லவர். எந்திரிச்சு கனம் பண்ணாததுனால அவனுக்கு ஒரு வயம் இருக்கும். ஏன்னா இவன் யூத காலத்தான், இவன் கிறிஸ்தவன். அங்கே கெட்ட வழிக்கு போகல, பொல்லாத வழிக்கு அவன் போகாதவனா இருக்கிறது நிமித்தமான காரியத்துல இந்த மொர்தெகாய் மேல அந்த ஆமான் இருக்குது. ஆனாலும் அந்த ஆமான் அங்க ராஜபாரத்து காணப்பிள்ள ஆகாச ராஜாவுக்கு பிரியமாய் இருந்த நிமித்தமான காரியத்துல அவன் சொல்லல ராஜா கிட்ட. ஆனால் இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொன்னா ராஜாவின் உயிரை பாதுகாக்கிறவனா இருக்கிறான். 2 பேர் ராஜாவுக்கு விரோதமா நிக்க, நீ என்கிட்ட உண்மை இருக்கு, நிக்க அநேக பிள்ளைகள் இருதயத்துல தான் உண்மை இருக்கு, உத்தம் இருக்கு. எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த அழுக, எனக்கு இந்த கண்ணீர். எத்தனை பேர் கண்ணீரையா என் கத்தரின் பாதத்தில் உற்றீனையா. கண்ணீரையா கைவிடப்பட்ட வேளை கதறினேன். கத்தாவே நீர் என்னை கைவிட்டீரோ, கைவிடப்பட்ட வேளை கதறினேன். கத்தாவே நீர் என்னை கைவிட்டீரோ, கைவிடா தேவனே தஞ்சமானேன். கடைசி மட்டும் காத்திடுவேன். நல்லா பாடுங்க. கைவிடா தேவனே கடைசி மட்டும் காத்திடுவேன். கண்ணீர் கண்ணீரையா ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி ஆண்டவரே என்று அழுதேனையாமே. ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி ஆண்டவரே என்று அழுதேனையா. அழாதே நான் உன்னை கைவிடேன் என்று அதிசயம் செய்தீரே. அழாதே நான் உன்னை கைவிடேன் என்று அதிசயம் செய்தீரே. சோத்திரமையா. கண்ணீர் கண்ணீரையா என் கர்த்தரின் பாதத்தில் கண்ணீர் கண்ணீரையா. கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவரா இருக்கிறார். எங்கே பார்க்கின்ற வேளையில ஒரு காரியம்,
யூத ஜனங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறதை மொர்தெகாய் காண்கிறவனா இருக்கிறான். யார்? யூத குலத்தை அழிக்கணும், கிறிஸ்தவனே அழிக்கணும், கிறிஸ்தவனே இருக்க கூடாது. ஆனாலும் சகலத்தை உண்டாக்குனவர் யார்? நம்ம ஆண்டவர். ஜீவனுள்ள வாயின் வார்த்தையால் வானம் பூமி உண்டாக்க கடவுது என்றார். அப்படியே உண்டாயிற்று. அதை சிந்திங்க, எங்க பார்க்காதீங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்க. பெரிய காரியங்களையும் கர்த்தர் நமக்கு செய்து எல்லா தீங்கிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்கள் செய்வார். ஏன்னா பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்கள் செய்தீர்களே உலகத்தில் உள்ளவர்களிலும். உனக்குள்ள யாருங்க? எங்க இருக்காரு? உனக்குள்ள இருக்கிறவா? எப்படி இருக்கிறா? ஆவியா இருக்கிற ஆவியானவர் பேசுறார், கேளுங்க. அங்க நடந்த காரியம் தான். யூத ஜனங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்கிறவன் தான் இருக்கிறான். அது யூத ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த நாட்களை உபாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ராஜா அழைக்காத பட்சத்துல யாரும் உச்சத்துல போக முடியாது. அவன் கையில ஒரு செங்கோல் இருக்கு, அது நீட்டப்படணும். நீட்டப்பட்டாதான். ஆனாலும் மொர்தெகாய் என்ன நினைக்கிறான்னா, எஸ்தர் போகலான்னு. ஆனாலும் கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஏன்னா பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். எஸ்தர் 4 அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்க. அந்த இந்த காலத்துல மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போம் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்போம். அப்பொழுது நீயும் உன் தகப்பான் குடும்பத்தாரு அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கும் தெரியும் என்று சொன்னா. ராஜமேன்மைனா இன்றைக்கு நம்ம யாரா இருக்கணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ராஜமேன்மை. வாட் இஸ் த மீனிங்? ராஜாத்தி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ராஜாவா இருக்கா? நீங்க நம்ம சபை ராஜா ராஜாத்தியா இருக்கிறோம். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. உன்னை என்னை தெரிந்து கொண்ட தேவன் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். பெரிய ஆக்கமான வாக்க தருவா. என்னை பிரியப்படுத்த என்று சொல்கிறா. என்னை நோக்கி பாரு என்று சொல்கிறா. என் கிரியை கொண்டு ஒப்புக்கொடு என்று சொல்கிறா. தேவன் மேல நம்பிக்கை வைத்து கடந்து வா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கடந்து வரும்போது பெரிய காரியங்கள் உனக்கு செய்வேன் மகளே என்று சொல்கிறான். நம்மோடு பேசுகிற தேவன் நமக்கு. ஆனாலும் அந்த குடும்பம் என்ன செய்கிறதுனா ஆலோசனை கொடுக்கிறது. என்ன? உன் வீட்டு பக்கத்துல ஒரு 50 முழம், அதுல ஒரு தூக்கு மரம் போடு. அவன் என்ன நினைப்பான்? நினைச்சிருப்பான், மொர்தெகாய் பார்த்துட்டு ஆமான்னு பார்த்தா ஆமான் ஆமான் என்ன காப்பாத்துன்னு சொல்லுவான்னு நினைச்சிருப்பான். என்னமோ என்ன நினைவுகளை யாருக்கு தெரியுது? ஆண்டவரை கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும். பெரிய காரியங்களை நம்ம கிதியோன் ஊழியத்துல வந்தார் தெரியுமா? அந்த பையன் ஒரு தம்பி யாக்கோபே இஸ்ரவேலை இவைகளை நின்று அந்த காலத்திலே கத்த தந்த பாட்டு தான் அந்த தம்பி. அவங்களுடைய சில காரியங்கள் நிமித்தமான காரியத்துல அந்த 2 பேரும் கூப்பிட்டு அந்த ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தினால இணைத்து வைக்க ஜெபிக்க கத்த கிரியை செய்ற. எதற்காக சொல்றேன்னா, கர்த்தர் யாரையும் கைவிடுட்டா. உங்களை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவா. அவர் ஒருபோதும் உங்களை என்னை மறக்க மாட்டார். நம்ம தான் மறந்துடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பாட்டு கூட பாடினீங்களே, என்ன பாட்டு? சோத்திரமே சோத்திரமே. நீ சோத்திரம் பண்றியா? சோத்திரம் பண்றியா? உன் உள்ளான மனுஷன் உன்னோட பேசணும். எப்படி ஆவிலே நிறைவாய் ஆண்டவரை கத்த தந்த அபிஷேகத்தின் வல்லமை. சோத்திரம் என்றால் வாட் இஸ் த மீனிங்? ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்கள் ஒன்னே என்ன பார்க்கும்போது பிரைஸ் லார்ட்னு சொன்னா. ஆமா இருக்காங்க அங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் சொல்ல வரும்போது ஆண்டவர் அவங்களோடு பேசட்டும். சோத்திரம் பண்ண முந்தி கொள்ளுங்களாம். அதனால என்ன கிடைக்குதுமா? என்னம்மா கிடைக்கு? ஆசீர்வாதத்தை கத்தர். எத்தனை நேரம் தண்ணி கத்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கத்தராக்கி தேவன் செய்கிற ஒரு இருக்கிறான். அதே தேத்த காண பண்ணுக்கிற தேவனுடைய இருக்கும். நடந்த காரியம் என்ன பாருங்க, மறுபடியும் சொல்லி சொன்னான். ஆனா அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்னா, இப்ப ஒரு சட்டம் வந்துச்சு, போராட்டம். என்னன்னா ராதா கிட்ட போனோம். ராதாட்ட போயிட்டு யூத ஜனங்களுக்காக போறோம். இப்ப நம்மளும் அப்படித்தான். இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான விக்கிரகிரிகள் இருக்கா இல்லையா? மூளைக்கு மூளை, சந்தைக்கு சந்து. ஒரு வீட்டுல நிறைய காரியம் ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு சொல்கிறவரா இருக்கிறான். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல் இல்லை. ஆண்டவர் சொன்ன காரியத்தை கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஏன்னா ராஜா அழைக்காத பட்சத்துல அங்க யாரும் போக முடியாது.
இந்த ஏஸ்தர் அழைக்கப்படாதனால அவள் சொல்ல 30 நாளாச்சு நான் அவரை பார்த்து அவர்கிட்ட நான் போய் கேட்கணும்னா அவர் என்னை அழைக்கணும். அழைக்கப்பட்ட அதுக்கு யாராயிருந்தாலும் கொண்டு விடுவான். யாராயிருந்தாலும் அங்கே நடந்த சம்பவம். ஆனால் இவர் கத்தருக்கு மகனுண்டாக தேவனை மட்டும் உத்தியா பற்றி கடந்து வர்ற பாதையில் நீங்கள் பார்ப்பீர்களானா பெரிய காரியங்களை கத்த சிகரவராக இருக்கிறா. என்ன பார்க்குறாங்கடா 5 அதிகாரம் எஸ்தர் 5:1. 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ரட்சிப்பை பெற்று இருக்கிறவள் அந்த ரட்சிப்பை இழந்து போகவில்லை. ரட்சித்தை பற்றி கொண்டு ராஜா அரண்மனை உள்முற்றத்தில் உள்ள ஜபத்துக்குள்ள ராஜா கொலுவித்திருக்க ஸ்தானத்தில் எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசல் எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்தில் விட்டிருந்தார். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிற கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததுனால் ராஜா தன் கையில் இருக்கிற பொருள் கவலை நீட்டினான். யார்த்த எஸ்தரை நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கல் நுனியை தொட்டார். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாடி என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் கூட உனக்கு தரும். அதே போலதான் ஆண்டவர் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார். ஆத்து மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபி, அழுது புலம்புங்க, ஆண்டவரை உறுதியா பற்றுங்க. அவங்களுக்கு பின்னால் நீங்க போகாதீங்க. உங்களை பின்பற்றி வரத்தக்காதாக அவங்களுடைய கிரியை இருக்கட்டும். அதை உங்கள் கிரியையில வெளிப்படுத்துங்க. கிரியை இல்லாத விசுவாசம் சத்தம் என்று அறிய வேண்டுமோ? எனக்கு கிரியை இல்லை, கிரியை இல்லை. எனக்கு அநேக காரியங்கள் கூட கத்த நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அப்ப என்ன சொல்றான்னா, வேற ஒண்ணும் இல்லை, நான் ஒரு விருந்து வச்சிருக்கேன், அந்த விருந்துல நீரோ ஆமான்னு வரணும். அதனால கத்தருக்கு மகிழ்ச்சியாகட்டும், நான் நன்மை செய்தேனே, நான் இப்படியெல்லாம் இருந்தேனே, இதெல்லாம் செஞ்சேனே, அதன் பலன் எனக்கு வரலேன்னு துக்கம் கொண்டாத. ஏன்னா அங்க பின்னால நீங்க பாப்பீங்கன்னா ராஜாவை பாதுகாத்ததே அந்த மொர்தெகாய் தான். 2 பேர் அவனை கொல்ல வரும்படியான காரியங்கள் வரும்போது இவன் ராஜாவின் அரண்மனை வாசல்ல காத்திருக்கிறவனா இருக்கானா. நான் உண்மையில எங்க அப்பா மகாராஜனை ரொம்ப நினைப்பேன். ஏன்னா அந்த நாள்ல இருந்து நாள் வரைக்கும் ஆண்டவரை கத்தருக்கு மகிழ்வுண்டாகட்டும் நன்றி சொல்லு இருதயத்தை தேவன் தந்திருக்கிறான். அந்த நாள்ல கத்தருக்கு மகிழ்வுண்டாகட்டும் என்ன சொல்லுகிறவரா இருக்கிறான்னா, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் கத்த நல்லவர். வாசப்படியில காத்திருந்தா யார் வராங்க யார் போறாங்கன்னு. அப்பதான் அவங்க 2 பேரை கண்டுபிடிச்சு கத்தருக்கு மகிழ்வுண்டாகட்டும் அங்க தண்டனை. அது அன்னைக்கு மறைக்கப்பட்டது. நீ உன் உண்மை மறைக்கப்படுதுன்னு பயப்படாத. உன்னை எனக்கு ஏற்ற வேளையில அந்த காரியத்தை செய்வா. ஏற்ற வேளையில உனக்கு விரோதமா எழும்புகிற வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒண்ணு சத்தமே இல்லையா? நாமத்து போன பட்டாசு இருக்கீங்களே, நல்லா அல்லையா சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்வா. அழாடிங்க உட்காந்து ஈன்னு ஆண்டவரை கேட்கத்தான். நான் கடந்த நாள்ல அவ பர்மட்டுக்கு தான் செஞ்சு வீட்டுக்கு போனேன். கத்த நல்லவர் வந்துட்டேன். வந்த பிறகு சொன்னேன், அம்மா வேற எங்கேயாவது போகணுமான்னு அந்த பிள்ளை அந்தோனி கேட்டான். அப்ப கேட்கும்போது எப்பா அவங்க வீட்டுக்கு போங்கன்னு. ஏன்னா அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பேன். எப்படின்னா கப்பல்கார் வீடு, சப்போட்டா பழம் வீடு, வாழைப்பழம் கொடுப்பாங்களே அவங்க வீடு, இதைத்தான் அவனுக்கு சொன்னா தெரியும், வேறு பேர் தெரியாது. அதனால சொன்னேன் இந்த மாதிரி. முன்னால சாரையங்காட்சி வித்தாங்களே அந்த அம்மா வீடு, அப்படின்னா நேரே அங்க கொண்டு போனான். ஆனா உண்மையில தேவனுடைய அழைப்பேதுக்காக சொன்னா, உன்னை என்னை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு, அதை நீ நிறைவேற்றணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு எனக்கு தந்த வேலை என்ன? நான் சொல்ற வேலை நீ செய்யா, உன் வேலை நான் செய்ய மாட்டேன்னு இல்லை, செஞ்சுதாகணும். அங்க போனேன். போகும்போது அந்த பிள்ளை பெரிய பிள்ளைய குறித்து எப்பவுமே எனக்கு ஒரு பாரம். ஏன்னா காலேஜ் போக ஆரம்பிச்சா பிள்ளைகள் படிக்காத குடும்பத்திலே கத்த தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம். படிப்பு கிடையாத ஒரு குடும்பம் மாத ஒரு பகுதியில கத்தான இல்லவன். ஆனாலும் அந்த பிள்ளை காலேஜ் போறா, நல்லா படிப்பா. அன்னைக்கு எனக்கு உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பிள்ளை பாரு, அப்பா அவன் அம்மாட்ட கேட்டேன், எங்க அந்த பிள்ளைய கூப்பிட வெளியேன்னு. அது பாரு யாருக்காக? அந்த பிள்ளை ஜெபித்திருக்கலாம், அந்த பிள்ளைகள் வீட்டார் அழுதுருக்கலாம். ஆண்டவரை கத்தான இந்த வேளையில கத்தருக்கும் மொக்கமுண்டாகட்டும் இதேனா ஜுவரமா 3 தடவை வந்துருச்சான். ஆண்டவரை கத்தார் எதுக்காக சொல்ல, நான் உடனே என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் உண்டு. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது ஒண்ணு இல்லை, அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை கத்தருக்கும் மொக்கமுண்டாகட்டும் இங்க வைத்திருக்கும் போது
4ஆவது நாள் என்னச்சுன்னா அடுத்த நாள்ல கணக்குல பாருங்க, ராஜாவும் ஆமானும் என் வீட்டுக்கு வரணும் விருந்துக்கு போனாங்க. விருந்து போயிருக்கும் போது ஏன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். யார் கூட போறாம்மா? யார் கூட போறான்? ராஜா கூட போறான். யார் போறா? ஆமான் போறான். அதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால கத்தருக்கு மண்டாட்டம் பொண்டாட்டிக்கிட்டு போனா, யாரு ராஜா கூப்பிடல, என்ன மட்டும் தான் கூப்பிட்டுருக்காரு. என்னை மட்டும் கூப்பிட்டதுனால நான் அவரோடு போறேன். ரைட், ஓகே, கத்த நல்லவர். அப்பதான் நீ போறல்ல, இனிமே என்ன செய்யணும், நீ ராஜா கிட்ட பேசு. என்ன அந்த மொர்தகாய் குறித்து. ஏன் அவன் வாசுப்படியில் உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கான். யார்? மொர்தகாய், ஆகாசு ராஜாவுக்காக. இன்னைக்கு தேவ பிள்ளைய நீ உண்மையோடு உத்தமத்தோடு நீ ஊழியம் செய்யும்போது, உன் ஆண்டவரை மட்டும் நீ நோக்கி பார்க்கும்போது, உன் தேவனை நோக்கி மட்டும் நீ கூப்பிடும் போது, பெரிய காரியங்களை கத்தணும் உனக்கு எனக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை கத்த? ஏன்னா அவருடைய சித்தம் இல்லாதபடிக்கு உன் தலையில் இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க, டை அடிச்சுக்கிறாங்க. டை அந்த தம்பிட்ட நான் சொன்னையப்பா, அவன் சொல்லுவான் என்கிட்ட, ஏம்மா உங்க முடியாது பரவாயில்லம்மா, என் முடி ரொம்ப மோசமா இருக்கு. உடனே ஒரு சாட்சி சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? உள்ள சொல்றான், தென்பா இருக்கணும். ஊழியக்காரங்களை அடிச்சிருக்காங்களே, ஊழியம் செய்யறவங்கள அடிச்சிருக்காங்களே, கெட்டு போகிறதா நல்லது இல்லை. நிறைய மயிர் உன் கனத்தை கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன குஞ்செல்லாம் கீழே போகுது. ஆண்டவர் பெரிய காரியங்களை கத்தார் உங்களுக்கு செய்கிறவரா இருக்கிறான். அதிசயத்தை காணப்படுங்க. தேவனுடைய இறக்கம் வெளிப்பட்டதுன்னு சொல்லிக்கிறவதாங்க. பெரிய காரியங்கள் செய்யறாங்க. அம்மான்னு நினைக்கலாம், ஆண்டோனி நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்களே. நல்ல பையன் ஆண்டவரை கத்த பெரிய காரியங்களை கத்த செய்கிறவரா இருக்கிற. எதற்காக இந்த காரியத்தை உங்கள் மத்தியில சொல்றேன்னா, மறுநாள் அங்க அந்த மறுநாளைக்கு முன்னால இடையில காணப்படுகிறது. இந்த இடையில நீ நான் செய்த ஒவ்வொரு நன்மையும் படி வரும். ஆண்டவரை கத்தார் உனக்காக எனக்காக இதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கத்தார் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்கிறார். அதில் நம்ம பார்த்தோம் 14வது வசனத்துல. அதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்கன்னா எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9-10. அப்பொழுது ராஜா சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்பனா என்று ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தகாய்க்கு ஆமான் செய்து வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானே வீட்டண்டை நாட்டப்பட்டு இருக்கிறது என்றார். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றார். அப்படி ஆமான் மொர்தகாய்க்கு, பாசிங்க, உனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் ஆயத்தம் பண்ணி என்ன தூக்கும் மரத்திலே தூக்கு ஆமானை தூக்கி போட்டார். அப்பொழுது ராஜாவின் உக்கரகம் தனிந்தது. குடும்பங்கள் எப்படி கோழை போச்சு தெரியுமா? வேற ஒண்ணு வேண்டாம், பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் செய்வார். அதே சேர்த்து காணப்படும் தேவனுடைய இறக்க வெளிப்படும். ஏன்னா இவன் என்ன செஞ்சான்னா, ஆகாச ராஜா மத்தியில இந்த அம்மானால தான் எல்லாம் வந்தது என்று அவள் சொல்லுகிறவளா இருக்கிறா எஸ்தர். அந்த வேளையில ராஜாவும் உள்ளத்தின் ஆழத்தில் அதிகமான பாரம், கவலை, நம்ம செஞ்சது, அதாவது ராஜா காப்பாற்ற வேண்டிய காரியத்தை முதல்ல விட்டது, 2வது இந்த காரியம் வந்தது என்று சொல்லி அவன் உள்ளத்தின் ஆழத்துல பாரங்கள் காணப்பட்டதுனால கர்த்தர் நல்லவர், அவன் வெளியே போகிறான். அந்த நேரம் பார்த்து ஆமான் எஸ்தருடைய அவ உட்கார்ந்து அந்த கட்டில போய் அங்க மன்னிப்பு கேட்கும் போதுரா எஸ்தர் எழும்பிடுறா. அந்த கட்டில விழுந்து கிடக்கிறான் பையன். அதனால நாய் இருக்கும் போதே ராஜஸ்திரிய பலவந்தம் பண்ண வந்தியா அப்படின்னா. 2வது அவன் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமான காரியத்திலே அவனை தூக்கில போட்டாங்க. ஆண்டவரை கத்தர் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறவரா இருக்கிறா. 10வது வசனம் பாருங்க. இந்த கட்டளை அகாஸ்வ ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் யாருக்கு எங்க போகப்பட்டதுன்னா, யாருக்கு போகப்பட்டதுன்னா, எங்க இருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு வருகிறது பாருங்க. அந்த கட்டளைகள் ஆகாஸ்வ ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜா மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின்பு குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேல் கோவில் கழுதை ஏறி போக அந்த கார்கள் யாருக்கு? யூத ஜனங்களுக்கு பாதுகாக்க ஆண்டவரை கத்தார் இந்த மொர்தகாயின் விஜயமா
எஸ்ஸருடைய ஜெபம். நீங்க எப்படி ஜெபிப்பீங்க ஆண்டவர் கத்த சொல்கிறா. அடுத்ததாவது பார்ப்பீங்கன்னா ஆண்டவரை கேட்கத்தான் நம்ம கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம். ஏசாயா 43 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் முன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் கத்த. இப்பதான் கரண்ட். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அரிக்கன் விளக்கு, சிம்மிம் அது என்ன விளக்கு, சின்ன விளக்குல தான் கொஞ்சம் குனிஞ்சு படிச்சோம்னா தலைமுடி வந்து கருகிரும் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் தான் கரண்ட் இல்லைன்னா அப்படித்தான். கடந்த நாள்ல கூட அங்க கரண்ட் இல்லை. இந்த பக்கம் கரண்ட் இருக்கு, இந்த பக்கம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்திரா தான் ஈபிக்கு ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா சுத்தி போட்டாதான் இந்த எண்ணெய் இருந்தாதான். கல்யாண விளக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் இருந்தாங்க. அதான் கதவை தட்டுனாங்க. கதவு திறக்கப்படுகிறது. எண்ணெய் இல்லாதனால விளக்கு எரியலை. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு சொல்லுகிறத காரியத்தை பாருங்க. ஏன்னா ஆண்டவரை கேட்க தண்ணீர்களை கடக்கும்போது ஆறுகளை கடக்கும். அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடுவி வேகாதிருப்பாய் என்று ஆண்டவரை கேட்க. ஏன்னா நான் இஸ்ரவேலில் பரிசுத்தரும் உன் ரட்சகருமா இருக்கிறோம் தேவனை கேட்க. உன்னை மீட்கும் பொருளாய் எகிப்தை உனக்கு ஈடாக இத்தியோப்பியா பாவி கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனத்தையும் கொடுப்பேன். ரட்சிப்பு வேணும். உன் குடும்பம் சந்திக்கப்பட நீ மட்டும் சந்திக்கப்பட்ட போதாது. குடும்பம் சந்திக்கப்பட பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கே இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவரை கேட்கத்தா. சரி, அடுத்தபடியாக ஒரு காரியம் சொல்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம். நான் முடிப்பேன். கத்த நல்லவர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் நமக்கு சொல்கிறவரா இருக்கிறார். ஒருபோதும் விலகாத கிருபை உங்க மத்தியில என் மத்தியில வெளிப்படுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் அதிசயத்தை காண பண்ணுவா ஆண்டவர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். 4 பாருங்க. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஏன்னா கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சிசுகளை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரியை பிரதான ஆசாரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாரை யாரு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா இந்த மார்க்கத்தாராய புருஷனையாவது ஸ்திரீயாவது நான் கண்டுபிடித்தால், யார் சொல்கிறா? சவுலு கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தம் ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கெட்டு வாங்கினா. எங்க சர்ச்சுக்கு ஒரு காலத்துல ஒரு அம்மா ஆட்சியில வந்தாங்க. அந்த அம்மா சொல்லு பாத்தீங்கன்னா யாரும் ஞானஸ்தானம் எடுத்து அப்படின்னு நேரத்தை அவளே படிச்சது கிறிஸ்து. நல்லவன். பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் செய்கிறவங்க இருக்கிறான். அதிர்ஷ்டத்தை காணப்படுவன். நான் வீட்டில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஜெயலலிதா சிவாஜி கணேசன் பிள்ளைகளெல்லாம் அந்த பக்கத்துல அங்க நாங்க இருக்கிற இடத்துல தான் ஸ்கூல்ல தான் வந்து படிக்கும். காரில் கொண்டு வாங்க. ஏன்னா அந்த படிப்பு நிமித்தமான காரியத்தை இப்பே நம்ம படிக்கும். ஆண்டவரை கேட்க நீ பயப்படாது, பயப்படாது. கத்தர வார்த்தை இங்க கத்த நல்லவர். ஏன்னா அவன் பிரயாணமா போய் தமஸ் தவித்த போது தடித்த வானத்தில் அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் கீழே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன் சத்தத்தை கேட்டான். அதற்கு என்ன சொன்னான்? நீ யார் என்றான். அதுக்கு கத்தர், நீ நீ என் மூஞ்ச பார்க்காதீங்க, பைபிள பாருங்க. நீ துன்பப்படுத்துகிற. அதற்கு அவ நீர் யார் என்றான். அதுக்கு கத்தர், நீ துன்பப்படுத்துகிற
இயேசு நானே. உள்ளே உதைக்கிறது உனக்கு கடினமா? அவன்கிட்ட பேசுற சத்தத்தை கேட்டா விழுத்தா. அதுக்கப்புறம் அவனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. அதுக்கு பிறகு அனினியா வந்தா கர்த்தருக்கு மகிழ்ச்சாகட்டும். கர்த்தர் நம்ம கண்கள் திறந்துருக்கிறான். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள முன்னால வைக்காதீங்க. அனுதினமும் சிலுவை முன்பாக வை. உன்னே நீ வெறுத்து உன் சிலுவை அனுதினமும் எடுத்து என்னை அனுதினமும் டெய்லி ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு முத்தமில்ல ஒரு காரியம். நான் 40 நாள் பாசிக்கு எடுத்துக்கிறது தெரியும். நான் 40ஆம் நாள் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க நான் எனக்குள்ள ஒரு பலன். 40 நாள் ஆண்டவரை கர்த்தர் இந்த தடவை நினைச்சுக்கிறேன். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார்னு பார்க்குறேன். ஏன்னா பலவீனப்பட்டு போனேன். நான் கீழே விழுந்தது நிமித்தமான காரியத்தில் 2 மாதம் நான் உபாசிக்கலது. எப்படி செய்ய உபாசிக்கல மாத்திரை போடுறதுனால. இப்போ நான் கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாகட்டும் உபாசிக்கு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிற ஜெபம் வேத வாசிப்பு அதிக நேரம். அதனால எதற்காக இந்த காரியங்கள் சொல்கிறேன் என்றால் நாம் அவரை துன்பப்படுத்தக்கூடாது. பிள்ளைகள் விதைக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்பக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். யாரையும் நீ உட்பட மாட்டா, நீ அவ்வளோதான் சித்துப்போ நாயே பேயன்னு சொல்லாது. நீ ரட்சிக்கப்பட்டவளா இருந்தால் உன் வாயில தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படணும். நீ ரட்சிக்கப்பட்டவளா இருந்தால் தேவனுடைய மகிமை உன் வாயில வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்கறவங்க ஒருத்தர் உண்டு. ஆனா ஒண்ணு இருக்கு தெரியுமா? இதுல மல்காவில் கர்த்தருக்கு மகிமையாகட்டும் ஒரு வாசனை உண்டு. ஏன்னா கர்த்தர் அதை விசாரிப்பாரு என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாகட்டும் அதை நான் எழுதி வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. எழுதுவேன். நீங்க சொன்னத அதை போல நீங்க சொல்லலாம் சும்மா டாம் தீம்னு. அதனால மல்காவில் 3 அதிகாரத்துல 16-18 பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். யாரு? கர்த்தருக்கு பயந்தவனே யாரு? யாருமா? ரட்சிக்கப்பட்டவங்க. நீ எப்படி இருக்கிறாய்? உன் ஆண்டவர் உன்னோடு பேசினால் உன்னை தாழ்த்து. ஆண்டவரை கர்த்தர் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கர்த்தர் நல்லா கேளுங்க. கர்த்தர் கவனத்தை கேட்பார். கர்த்தர் பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர் ஆவார்கள் என்று சிறைகள் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்தவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தரை சார்ந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நான் கடந்த நாள்ல எடுத்த செய்தி தீர்மானம் என்று ஒரு இதுல. ஆனா தேவன் என்னோடு பேச அந்த வார்த்தைகளை பத்தியில் எனக்கு ஆண்டவரை கர்த்தர் சாரி. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியேல் கடைசி 27வது வசனம் பாருங்க. தானியேல் 3 அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு நல்ல உனக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், உன்னை அற்பமாய் பேசுகிற வாய்கள், ஆதலால் சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசக்காரனும் துண்டிக்கப்படப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் நாளே என்று தீர்மானிக்கப்படுகிறது. விதமாய் அல்லேலூயா. இவ்விதமாய் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட பெரிய காரியங்கள் செய்ய ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா
அல்லேலூயா. எவ்விதமா நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற. கர்த்தருடைய காரம் குறுக்கல, கர்த்தருடைய செவி மந்தம் இல்லை, பெரிய காரியங்கள் செய்வார். கடந்த நாள்ல ஒரு பையன் கிட்ட வந்தான். அது ஒரு பெரிய கதை. அந்த பிள்ளையும் அந்த குடும்பம் பிரிஞ்சிருந்து கொண்டாட்டும். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு மைமுண்டா வாய் ரொம்ப கிளியும். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். பொம்பளை அதுக்கு மேலே, ஆம்பளை அதுக்கு மேலே. வந்திருக்கும் போது கர்த்தர் நாம கேட்டான், என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேட்டான். இல்லை அவங்க உன் பொண்டாட்டியோட நீ உன் மனைவி உன்னை தேடி வருவாள்னு. ஏன்னா அவங்க அம்மா அங்கே வருவாங்க, சிபிஎம் பண்ணவங்க. ஆனாலும் கர்த்தர் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நீங்கள் யாரையும் பேசாதீங்க. புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் நீ பேசாத. ஏன்னா கர்த்தர் எழுதி வைப்பார். எழுதி வச்சார்னா என்ன? கர்த்தர் நல்லவ. அதுக்கப்புறம் நடந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா வருவான்னு கேட்டா இருந்தான். அந்த கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு எதிரதான். கர்த்தர் நல்லவ. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கரெக்டாக வந்தார். அவன் வர மாட்டானே அவங்க நினைச்சாங்கன்னா கோர்ட்டில் கேஸு. அந்த பிள்ளைங்க வந்திருக்கும் போது ஆண்டவரை கர்த்தர் அவளும் பேசினார். அவள் போய் வாழ போயிட்டா. இல்லைன்னா அந்த பொம்பளைய கொண்டே அறுத்துருவேன்னு சொல்லு. உண்மையில துணிகரமாக பேசின வார்த்தை. அந்த பையன்கிட்ட அவங்க அப்பன் பேசின வார்த்தை உனக்கு தெரியுமா? அவனை அழுதுட்டான். ஏன்னா அந்த பையன் தான் வந்தான். அதுக்கு பிறகு கர்த்தர் சொன்னார், அவனுக்கு ஆண் மகனை தருவேன், அவனுக்கு ரூபன் பேர் வேணும். பையன்தான் பிறந்தா, ரூபன் தான். இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறான். கர்த்தர் சொன்னது போல. எதுக்காக சொல்கிறேன்னா ஆண்டவரை கேட்க தரிட்டு இருக்கேன்னு யாரையும் சொல்லாத. சொற்களின் மிகுதியா, சொற்களின் மிகுதியா. என்ன செய்யணும்? ஆண்டவரோடு பேசு. நல்லா தேவி சொல்லிட்டு ஐயோ மாப்கர்வன்னு சொல்ல மன்னிச்சுக்கிடுங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரை பாருங்க, பெரிய காரியங்கள் கர்த்தர் எனக்கு செய்யப்படும். ஏன்னா நம்ம ஆண்டவரா இவ்விதம் ரட்சிக்கத்தக்க தேவன். அக்கனி போடப்பட்ட அவர்களை அக்கனி அவர்கள் வெளியே வரும்போது அந்த 27வது வசனம், 27வது வசனம் எப்படி இருந்தாங்க பாருங்க. தானியல் எடுங்க. புருஷன் மத்தியில் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். புருஷன் மத்தியில் முதல்ல ஒருத்தர் வாசிங்க. என்ன செய்றீங்க? 3:27. கண்கள் கண்டது எப்படி? தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களில் எந்த புருஷர் அக்கனியில போடப்பட்டவர்கள், உபத்திரத்துக்குள்ளே காணப்படுகிறவர்கள், உபத்திரத்துக்குள்ளே இருக்கிறவர்கள், அந்த புருஷனுடைய சரீரின் மேல் அக்கனி பலவந்தம் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கனி மனம் அவர்கள் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். வாசிமா மேரி. அக்கனி பலம் செய்யல. ரெண்டாவது இங்க ஒரு பையன் தம்பி கூட்டு வருவான், ஒரு சின்ன குழந்தைய. லேசா தண்ணி தான் புட்டுது, குளிக்க வச்ச தண்ணி, உடம்பெல்லாம் வெந்து போச்சு. அக்கினி சூழ. போராட்டத்தின் மேல் போராட்டமா, பிரச்சனையின் மேல் பிரச்சனையா. வாசிமா. சேதப்படாமலும் அக்கனி மனம் அவர்கள் மேல் பீசாமல் இருக்கதை கண்டார்கள். உன் சத்துருக்கள் காண்பார்கள். சத்துருவின் போராட்டமா. கண்கள் மூடுங்க. நல்லா ஆண்டவரை பாருங்க. உங்களோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காண்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். நம்மை விட்டு விலகாத தேவன். எல்லா தீங்குக்கு விலைக்கு காக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்குவேன், எந்துவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே, தள்ளாட விடாமலே உன்னை பாதுகாப்பேனே. ஆமே. தாங்குவேன், எந்துவேன். எல்லாம் கை தட்டுங்க. கழுவி இப்ப முடிச்சிருவேன்.
உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிடேனே, நான் விலகிடேனே. உன்னை ஒரு போது நான் மறந்திடேனே. உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிடேனே, விலக மாட்டா. விலகிடேனே, நல்லா உற்சாகமா கைத்தாட்டுங்க. ஒரு போதும் நான் மறந்திடேனே, நான் மறந்திடேனே. தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேனே, நல்லா. உன்னை தப்புவிப்பேனே. ஆமென். தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. தாயை போல உன்னை நான் தேற்றிடுவேனே, உன்னை தேற்றிடுவேனே. தகப்பனை போல் அல்லேலூயா. உணர்ந்து பாடு, உன்னோடு பேசுகிறார், உன்னோடு உன்னோடு உன்னோடு. தாயை போல உன்னை நான் தேற்றிடுவேனே, நான் தேற்றிடுவேனே. தகப்பனை போல் தோளில் வைத்து சுமந்து செல்வேனே, நான் சுமந்து செல்வேனே. தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. பாதைக்கு பறந்து காக்கும் பட்சியாக பறந்து காப்பேனே, நான் பறந்து காப்பேனே. பாதைக்கு துணையாக வந்திடுவேனே, நான் வந்திடுவேனே. பறந்து காக்கும் பச்சையாக பறந்து காப்பேனே, நான் பறந்து காப்பேனே. பாதைக்கு துணையாக வந்திடுவேனே, நான் வந்திடுவேனே. தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. வெட்கப்பட்டு போகாமல் பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. வியாதிகள் உன்னை தொட ஒப்புக்கொண்டேனே, நான் ஒப்புக்கொண்டேனே. வெட்கப்பட்டு போகாமல் பாதுகாப்பேனே, நான் பாதுகாப்பேனே. வியாதிகள் உன்னை தொட ஒப்புக்கொண்டேனே, நான் ஒப்புக்கொண்டேனே. தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. என் நாமம் உனக்கு என்றும் அடைக்கலம் தானே, உனக்கு அடைக்கலம் தானே. சத்ரு உன்னை தொட தொட விட மாட்டேன். நான் விட மாட்டேனே. என் நாமம் உனக்கு என்றும் அடைக்கலம் தானே, உனக்கு அடைக்கலம் தானே. சத்ரு உன்னை தொட விட மாட்டேனே, நான் விட மாட்டேனே. தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேனே, உன்னை ஆசீர்வதிப்பேனே. ஆசீர்வதித்து என்று உன்னை பெருக செய்வேனே, உன்னை பெருக செய்வேனே. உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேனே, உன்னை ஆசீர்வதிப்பேனே. ஆசீர்வதித்து என்று உன்னை பெருக செய்வேனே, உன்னை பெருக செய்வேனே. தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. வெட்கப்பட்டு போகாமல் உன்னை என்னை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவராக கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? எவ்விதமா ரட்சக க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணமுடு. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை, வேலை சூழ்நிலை, எதிர்கால காரியங்கள் எல்லாம் இருதயத்தில் வைத்து கலங்காதீங்க. கண்டவரப்பா கண்டதில்லை, காணாததை ஆண்டவரை கர்த்தர் இந்த வேலையில் சொல்லுகிறான். நான் 2 செய்தி எடுத்தேன்னு சொன்னேன், ஆனால் ஒன்று இதைத்தான் கொடுக்க சொன்னார். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு அந்த தானியில் பார்த்தது போல சாதனக்கு மேஷா காபேத்துக்கு எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? உனக்குள்ள உண்மை உத்தமம் இருக்கிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு.
ஆனா அவன் எதிராளி. எப்படியாவது கம்பிலாரி வியக்கத்துறவா வெக்கப்படுத்தாத தேவனோடு பேசுகிறான். உன் வேலையில கவனமாயிரு, வேண்டாத எண்ண சிந்தனை வேண்டாம், வெளிப்பாரு. ஆமை ஆத்திர உன் வீட்டார் மத்தியிலே உன்னை நான் பிரித்து எடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறான். ஆமை ஆக்கு தீரவா பறந்து காக்கிற பட்சார்ந்து பறந்து காப்பு. ரட்சிக்கிற தேவன், தப்பு வைக்கிற தேவன். உன் தாயின் வார்த்தை இதயத்தில் வை. கர்த்தர் பெரிய காரியங்கள் அதிசயத்தை காணப்படுகிற தேவனை கர்த்தரோடு இருக்கிறான். உலகத்தை ஜெயித்த தேவன் அமத்தினாலே நீ ஜெயிப்பார். ஆண்டவரை கர்த்தர் அங்கே என்ன செய்யப்பட்டது என்றால், அவர்கள் போராட்டத்தின் மெட்டில் பாடப்பட்டார்கள், அவர்கள் ஜீவன் எடுக்கப்படவில்லை. அவர்களோடு இருக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை, உயிருள்ள தேவன் அவர்களை விட்டு விலகாதவரா கைவிடாதவரா காத்தார் என்பதை நேபுகாத்து நேச்சர் கண்டு கொண்டார். அதற்கு பிறகு உயர்த்தினார். உன்னை உயர்த்துவா, உன்னை உயர்த்துவா, உன்னை உயர்த்துவா, உன்னை உயர்த்துவா, உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாங்குவேன் நின்றுவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. அல்லேலூயா. சற்று எளிமை நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கின கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. பாய்த்ததுன்னு சொல்லுங்களேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நோக்கிப்பா நோக்கிப்பா, ரட்சிப்பா ரட்சிப்பா, நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். நோக்கிப்பா நோக்கிப்பா, ரட்சிப்பா ரட்சிப்பா, நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். உடைந்த உள்ளமே கரங்களை தட்டி உற்சாகமாய் கலங்கும் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி பாரு. கலங்கும் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி பாரு. நோக்கிப்பா நோக்கிப்பா, ரட்சிப்பா ரட்சிப்பா, நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். நோக்கிப்பா நோக்கிப்பா, இயேசுவே பதில் வரும் பதில் வரும். உடைந்த உள்ளமே உன்னதத்தை நோக்கி பாரு. கலங்கும் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி பாரு. கலங்கும் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி பாரு. அவர் கரம் குறுகவில்லை, அவர் செவி மந்தமில்லை. அவர் கரம் குறுகவில்லை, அவர் செவி மந்தமில்லை. சொன்னதை செய்திடுவார், பொய் சொல்ல மனிதனில்லை. ஆமென் ஆமென். அவர் சொன்ன
செய்திடுவார். பொய் சொல்ல மனிதனில்லை. நோக்கிப்பார் நோக்கிப்பார் ரட்சிப்பார் ரட்சிப்பார் நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். நோக்கிப்பார் நோக்கிப்பார் ரட்சிப்பார் ரட்சிப்பார். நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். உடைந்த உள்ளமே உன்னதத்தை நோக்கி பாரு. கலங்கும் ஆத்துமாவே. அல்லேலூயா. கர்த்தரை கர்த்தரை ஆக்கத்தால் கரங்களை தட்டி கலம் வாய் திறந்து பாடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாரு. அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைந்திடுவாய். அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைந்திடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைவார். கழுகு போல் எழும்பிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைவார். கழுகு போல் எழும்பிடுவார். நோக்கிப்பார் நோக்கிப்பார் ரட்சிப்பார். நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். நோக்கிப்பார் நோக்கிப்பார் ரட்சிப்பார் ரட்சிப்பார். நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். உடைந்த உள்ளமே உன்னதத்தை நோக்கி பாரு. கலங்கும் ஆத்துமாவே. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாரு. இதை நினைத்து கலங்குகிறாய். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாரு. பாரத்தை சுமந்திடாதே, அவர் பாதத்தில் வைத்து விடு. பாரத்தை சுமந்திடாதே, அவர் பாதத்தில் வைத்து விடு. அரவணைத்து ஆதரிப்பார். உன்னை தள்ளாட ஒப்பு கொடா. அரவணைத்து ஆதரிப்பார். நம்மை தள்ளாட ஒப்பு கொடா. நோக்கிப்பார் நோக்கிப்பார் ரட்சிப்பார் ரட்சிப்பார். நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். நோக்கிப்பார் நோக்கிப்பார் ரட்சிப்பார் ரட்சிப்பார். நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். உடைந்த உள்ளமே உன்னதத்தை நோக்கி பாரு. கலங்கும் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி பாரு. கலங்கும் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி பாரு. பாரத்தை சுமந்திடாதே, அவர் பாதத்தில் வைத்து விடு. பாரத்தை சுமந்திடாதே, அவர் பாதத்தில் வைத்து விடு. அரவணைத்து ஆதரிப்பார். உன்னை தள்ளாட ஒப்பு உன்னை தள்ளாட ஒப்பு கொடா. உன்னை தள்ளாட ஒப்பு கொடா. ஆதரிப்பார். உன்னை தள்ளாட ஒப்பு கொடா. நோக்கிப்பார் நோக்கிப்பார் இயேசுவை நோக்கிப்பார். ரட்சிப்பார். நிச்சயம் நோக்கிப்பார். நிச்சயம் பதில் வரும் பிதாவை பதில் நோக்கிப்பார். வரும். ஷாகுல் கர்பிணியை சொல்லவர் துவா. ரட்சிப்பார் ரட்சிப்பார். நிச்சயம் நிச்சயம் பதில் வரும் பதில் வரும். உடைந்த உள்ளமே உன்னதத்தை நோக்கி பாரு. கலங்கும் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி பாரு. கலங்கும் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து சொன்னார், ரட்சிப்பு கர்த்தருடையது. மிக்க சுலகித்துவால விடுதலை தேவனுடையதாக இருக்கிறது. விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு, கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தம்பி விசுவாசம் ஜெபம் பண்ணுங்கம்மா.
எங்களோடு நீர் பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. உபத்திரத்தின் காலத்திலும் பாடுகளின் மத்தியிலும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு இருந்தது போல தகப்பனே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற ரகசியத்தை இந்த நாளிலும் நீர் எங்களோடு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. அப்பா உபத்திரத்தை கொண்டு வந்து போட்டவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாகவும் தேவரீர் நீர் மகிமைப்படியான காலங்களுக்குள்ளாக எங்களை நடத்துவீராக ராஜா. கேட்ட சத்தியத்தின் இருதயத்தின் ஆழத்தில் வைத்து தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான ஆண்டவரே அப்பா கிரியை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுவும் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் செய்யோம், இயேசுவின் ரத்தம் செய்யோம், இயேசுவின் ரத்தம் செய்யோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.